சூரியன் சுட்டரிக்கிறது தான் நேத்து ரோலன் கேரோல வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்க்டு மேல் டென்னிஸ் பிளேயர் யானிக் சின்னர் ரவுண்ட் 2லயே வெளியேறதுக்கான ரீசனா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் பாரிஸ்ல கோலாகலமா பிரெஞ்ச் ஓபன் கோர்ட் பிலிப் ஷாட்டியல நடந்து வந்துட்டு இருக்கு. அதுல நிறைய பிளேயர்ஸ் வந்து ஹீட் வந்து ஒரு ரீசனா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆகிறதுக்கு. என்னப்பா இதே சூட்ல தானே அந்த ஆப்போனட்டும் விளையாடுறாங்க, அப்ப அவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் யானிக் சின்னரோட அந்த யூனிக்கான ஜீன் பத்தி நம்ம பார்க்க போறோம். MC1R அப்படின்னு ஒரு மியூட்டேஷனல் ஜீன் சொல்றாங்க. அதுதான் யானிக் சின்னரோட அந்த ரெட் ஹேர், நம்ம ஊர்ல செம்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவரோட அந்த பேல் ஸ்கின் கலர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ரீசனா இருக்கு. இந்த ஜீன் யானிக் சின்னரை ஸ்பெசிஃபிக்கா மத்தவங்கல இருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எல்லாரோடவும் ஸ்பீடா இருக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறவே வந்து நர்வ் சிஸ்டம்ல அந்த ஹீட் பெயின் அப்புறம் அந்த தெர்மலை வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் வந்து மசில் பெயின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அவருக்கு நர்வ் சிஸ்டம்ல அந்த ஒரு பெயின் வரும்னு சொல்றாங்க. இது ஆஃப்கோர்ஸ் வந்து அவர் வந்து திங்கிங் பண்ற ப்ராசஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஷாட்ஸ் விளையாடலாம், வர ஷாட்ஸை டிஃபெண்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இது வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து நேற்று யானிக் சின்னர் தோத்ததுக்கு மெயினான ரீசன் சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்கன்னா, ஓகே ஹீட்ல நமக்கு இவ்வளவு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பிளஸ் அவருமே வந்து இதை நல்ல அட்வான்டேஜ் எடுத்து ஆப்போனன்ட் ஜெயிச்சிட்டாரு, இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளூக்ல தோத்துட்டாரு இவரு அப்படின்னு நம்ம தான் சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம இது ஒரு பயாலஜிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். இந்த ஹீட் நமக்கே தெரியும், சூப்பர் எல்னினியோ அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஹீட் ஆகட்டும், இல்ல மழை பெஞ்சாலும் பயங்கரமா மழை பெய்த மாதிரி போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. இதுல எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி கொளுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கண்டிப்பா பாரிஸ்ல நடக்கிற இந்த ரோலன் கேரோலையும் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுதான் உண்மை. விமன்ஸ் சிங்கிள்ஸ்ல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா சபாலெங்கா, ஸ்வியாடெக்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கோகோ காஃப் அவங்கலாம் வந்து அடுத்த ரவுண்டு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரைபாக்கினா இவ்வளவு சீக்கிரம் தோத்தது வந்து ஒரு ஷாக்கர் தான். அது இல்லாம மேல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோகோவிச் அண்ட் ஸ்வெரவுக்கு தான் இப்ப நல்ல சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அல்கரஸ் வந்து இன்ஜூரினால வித்ட்ரா பண்ணிட்டாரு. சோ ஒரு மாதிரி இந்த ஹீட்டை பேஸ் பண்ணியே தான் இந்த வருஷத்துக்கான பிரெஞ்ச் ஓபன் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை.